ஒரு இன்சிடென்ட்டுக்கு, ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன், ஒரு சீன் ஆஃப் அக்கரன்ஸுக்கு ஒரு வழக்கு தான் போடணும்னா பல எஃப்ஐஆர் போடுறான். ஒரு சில மேஜிஸ்ட்ரேட்ஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்றான், ரிமாண்ட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. சில மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்றாங்க. பல வழக்குகளை கஸ்டடி எடுக்கிறாங்க. அவருடைய அந்த இதெல்லாம் மன உளைச்சல்லாம் ஏத்துட்டு உயிரோட அவர் நடமாடி கொண்டிருக்கிறாருங்கிறது பெரிய கிரேட். ஒரு வழக்கு இல்ல, பல வழக்குல ரெஃப்யூஸ் பண்றான் ரிமாண்ட. ரிமாண்ட் பண்ண வழக்குல கஸ்டடி எடுக்கிறான் போலீஸ். எல்லாத்துக்கும் போலீஸ் கஸ்டடி. ஒரே இது என்ன, பெண் போலீஸை பத்தி ஆபாசமா பேசுது, இதுதான் கஸ்டடி. இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கார்ல கஞ்சா விடுங்க அப்படின்ட்டு பேசுறேன். நான் அவர் சொன்ன பாதையை சொல்றேன். அந்த வழக்குக்கு போகும்போது என்ன பண்றாங்க, ஒரு கஞ்சா வழக்கு போடுறாங்க அவர் மேலேயும் டிரைவர் மேலேயும். அந்த கஞ்சா வழக்குல தான் இவர் அப்பீர் ஆகலை அப்படின்னு சொல்லி அதில் வக்கீல் பெட்டிஷன் போடலைன்னு சொல்லி இப்போ என்பிடபிள்யூ இஷ்யூ பண்ணி அரெஸ்ட் பண்ணி போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, வீட்டை போய் சர்ச் பண்ணுறாங்க, ஸ்டுடியோக்கு போகிறாங்க, கூண்டாஸ் போடுறாங்க. கூண்டாஸ் என்ன ஆகுது, ஒரு ஹானரபிள் ஜட்ஜஸ் அவர் விடுமுறை கால நீதிமன்றம் எடுக்கும்போது அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே எடுத்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஹானரபிள் இன்னொரு ஜட்ஜ் வந்து மாறுபட்ட கருத்தை சொல்கிறார். இல்லை கவர்மெண்ட் வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணாதான் டிஸ்போஸ் பண்ண முடியும், மூன்றாவது நீதிபதிக்கு போகுது. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு ரூலிங் கொடுத்துட்டு இல்லை உடனே எடுத்து விசாரிக்கின்றார். அவர் அது அப்படியே நான் வந்து விசாரிக்க முடியும், ஏகப்பட்ட ஆக்ட் 14 கூண்டாஸ் வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது, இந்த வழக்கை மட்டும் நீங்கள் சொன்ன விசாரிச்சிட முடியுமா? யார், தன்னுடைய சக நீதிபதி, அவர் ஒரு மூத்த நீதிபதி, ஆனால் டிசிஷன் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காரு. அதை அவர் வந்து டிக்ளைன் பண்ணிட்டு அதெல்லாம் ஓவர் டர்ன் பண்ண முடியாது, வரும்போது விசாரிக்க முடியுன்றார். உடனே ஆனவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே கோவமாய் இன்டரிம் பெயில், அதாவது வந்து கூண்டாஸ்ல இன்டரிம் பெயில்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு அப்படிங்கிற சட்டத்துறைக்கு எங்களுக்கும் நீதிபதிகளுக்கும் தெரிவித்த ஒரு வழக்கே சவுசிகர் வழக்கு தான்.